தன்னோட அப்பாவை பணைய கைதியா கடத்தல்காரங்க வச்சிட்டு இருக்கதால பாயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த நெக்லஸ் திருடிட்டு போன பொண்ணை தேடி போக பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு மேனேஜர் இருக்கான். அந்த மேனேஜர் ஒரு அட்ரஸ் கொடுக்க இவனுங்களும் போலீஸ் கேட்டப்ல அங்க உள்ள போய் அந்த பொண்ணை தேடலான்னு பார்த்தா அந்த இடம் ப்ராசிக்யூஷன் நடக்கிற இடமா இருக்கு. பார்த்தா அந்த இடத்துக்கு ரெகுலரா ஒரிஜினல் போலீஸே வருவாங்க போல. இவங்க டூப்ளிகேட் போலீஸ்னு தெரிஞ்சு இழுத்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் வார்ன் பண்ணி அனுப்பிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த செயினை திருடின கும்பலே இவனுங்க தான் கமிஷனர் ஃபேக்ஸ்ல இவனுங்க போட்டோ அனுப்ப அந்த போலீஸ் இவங்களை பிடிக்க தோர்த்துறாங்க. அந்த நேரம் ஜீப்ல வந்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் காப்பாத்தி கூட்டிட்டு போய் அவனுக்கு சொந்தமா இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பத்திரமா ஒளிச்சு வைக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணோட கரெக்ட் அட்ரஸ் கிடைக்க இவனுங்க மறுபடியும் அவளை தேடி அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா பாய கல்யாணத்துல விட்டுட்டு போன பொண்ணு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து கடுப்பான பாய் பாட்டில உடைச்சு அவளை குத்த போக அந்த நேரம் பார்த்து ஒரு கேங்ஸ்டர் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க நடந்ததை சொல்ல அவ்வளவு தூரம் கல்யாணத்தை நிறுத்திட்டு போனானா அது உண்மையான காதல் தான் இருக்கும்னு சொல்லி இவனுங்களை புரிய வச்சு சரி வாங்க என்னோட லவர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு கூப்பிட பார்த்தா இவனுக்கு தேடி வந்த பொண்ணு வரா. அவளை பார்த்தோன்னே எங்களோட திருடி போன செயினை கொடுன்னு கேட்க என்ன திருடின்னு சொன்னா அவ்வளவுதான் இந்த பாய் தான் அன்னைக்கு போதையில இந்த செயினை எனக்கு கிஃப்ட் பண்ணான்னு சொல்ல எங்க பாய உன்னால தாண்டா எல்லாமே திட்டி செயின் அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டு கடத்தல்காரனுக்கு கால் பண்ணி சொன்னா பார்த்தா கமிஷனரும் கடத்தல்காரன் கூட டீலிங்ல இருக்காரு. சரின்னு இவனுங்க அந்த செயினை கொடுத்துட்டு அவங்களோட அப்பாவை மீட்டிட்டு வர கமிஷனர் இவங்களை அந்த கடத்தல்காரன் கிட்ட கொல்ல சொல்லிடுறான். வேற வழி இல்லாம இவனுங்க சண்டை போட்டு தப்பிக்க ட்ரை பண்ண போலீஸ் வந்து அந்த கடத்தல்காரனை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. அப்புறம் நீங்க எதனால ஜெயிலுக்கு வந்தீங்கன்னு பாய் கிட்ட அந்த பசங்க கேட்க பாய் அந்த கடத்தல்காரனோட ஆளுங்க என்ன கொல்ல என்னோட சுத்தி வந்தாங்க பாதுகாப்புக்கு தான் நான் ஜெயிலுக்குள்ள வந்தேன் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளில போயிடுவேன்னு சொல்றான்.